ஹே ஆல், இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி கடலைக்கறி தான். ஆனியன் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சீக்கிரமாக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீக்கிரம் லஞ்ச் முடிச்சுட்டா கிச்சன் க்ளீனிங் ஒர்க் ஏதாச்சும் பண்ணலாமேன்னு ஒரு பிளான். ஸோ இன்னைக்கான லஞ்ச் உருளைக்கிழங்கு காரக்கறி அப்புறம் அரிசி பருப்பு சாதம் தான் செஞ்சுருந்தேன். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டு பெரட்டி வச்சுட்டு அப்புறம் தாளித்து விட்டாச்சு. இது அப்படியே ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே அரிசி பருப்பு சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். சிம்பிளான லஞ்ச் மெனு இருக்கும்போது சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிவிடுவேன். நேற்று அப்படி தான் சிம்னியை க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி கிச்சனில் ஒரு ரேக் ரொம்ப நாளாக எண்ணெய் பிஸ்கோட க்ளீன் பண்ணாமல் இருக்குது. அதை இன்றைக்கி முடிச்சிடலான் இருக்கேன். லஞ்ச் முடிச்சுட்டு க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ரேக் நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய திங்ஸ் வச்சுக்க முடியுது இந்த ரேக்கில். ஸ்பைஸ் கண்டெய்னர்ஸ், ஆயில் கேன், காஃபி டீ கண்டெய்னர்ஸ் எல்லாமே இந்த ரேக்லேயே வச்சுக்க முடியுது. நான் இட்லி பொடி, பிக்கிள்ஸ் எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன். க்ளீன் பண்ண ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன், பட் சீக்கிரம் முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் க்ளீனிங் ஒர்க் அண்ட் ஆர்கனைசிங் முடிச்சிட்டாலே அந்த இடத்த பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வீடு க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டப்புறம் அண்ட் பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ரூம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு திருப்தி இருக்கும் பார்த்தீங்களா. எல்லா லேடிஸ்க்குமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நான் ரீசெண்டாக கூட ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு லேடி ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பெட் ஸ்ப்ரெட்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 10 டைம்ஸ் மேலே அந்த ரூமை பார்த்துட்டே இருப்பாங்க. நானும் அப்படி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.